Hello friends, welcome to South Indian Culinary YouTube channel. இன்னைக்கு நம்ம மெது வடை ரொம்ப சூப்பரா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நல்லா சாஃப்ட்டா பஞ்சு போல நல்லா புசுபுசுன்னு எண்ணெயே குடிக்காம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க. பாருங்க, நான் 250 கிராம் உளுந்து நல்லா கழுவி ஊற வச்சு எடுத்துருக்கேன். இப்போ இது தண்ணி வடிகட்டிட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இதை அரைக்கும் போது தண்ணி விடாத அரைக்கணும். நல்லா கெட்டியாக சாஃப்டாக நல்லா மண்ணு அரைச்சி எடுக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி விடாத இந்த அளவுக்கு கெட்டியாக அரைக்கணும். தண்ணி விடாத அரைச்சாதான் எண்ணெயில் போடும்போது எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். இப்போ இதோட நான் 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஆனியன் நிறைய சேர்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ தேவைப்படுற அளவுக்கு சேர்த்துங்க. இதோட கருவேப்பிலை கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். காரத்திற்கு ஏற்ப பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே 1.5 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்திங்கன்னா எண்ணெய் குடிக்காது. ஸோ அதுக்காக கொஞ்சமாக சேர்த்துக்கணும். கூடவே உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தண்ணி விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும். நம்ம போட்ட உப்பு, மாவு, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். மாவு இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். அரைக்கும் போதே தண்ணி விடாத நல்லா சாஃப்டாக இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ வடை செய்கிறதுக்கு கை நல்லா நனைச்சிக்கணும். தண்ணியில் நல்லா நனைச்சிட்டு கொஞ்சமாக உருண்டை எடுத்து அதை இது மாதிரி கட்டை விரலாலே நல்லா தட்டி நடுவில் ஓட்டை போட்டுக்கணும். இது 2 கை யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு கையால் எடுத்து அப்படியே தட்டி எண்ணெயில் விட்டாலே போதும். ஒரு வடையும் நீங்கள் எடுக்கும் பொழுது கையை நனைச்சிக்கிட்டு தண்ணி தொட்டு நனைச்சிட்டு நம்ம எடுத்தோன்னா விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும், கையில் ஒட்டாமல் வரும். ஸோ அது மாதிரி தான் எல்லாமே போடணும். பாருங்கள், எல்லா வடையுமே நான் போட்டுட்டேன். இதை நம்ம திருப்பி விட்டுக்கலாம். பார்த்தாலே தெரியும், நான் சின்ன சின்னதாக போட நல்லா புசு புசுன்னு நல்லா உப்பி வருது. ரொம்பவே சூப்பராக சாஃப்டாக இருந்தது. அது மட்டும் இல்லை, அந்த அரிசி மாவு கொஞ்சம் சேர்த்தலே, அதனால் இது எண்ணெய் குடிக்கவே இல்லை. உளுந்து வடைனாலே எண்ணெய் குடிக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் இது எண்ணெயே குடிக்கலை. கல் மாதிரியும் இல்லை, ரொம்ப சாஃப்டாக இருந்தது. இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருந்தது. இது 2 சைடும் நல்லா வேகிற அளவுக்கு திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், 2 சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா செவந்திருக்கணும் வடை. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நல்லா சாஃப்டாக நல்லா புசு புசுன்னு நல்லா உப்பி வந்திருக்கு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சவுத் இண்டியன் கல்னரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.